你朋友，哎呀，அப்படியே ஃபாலோ பண்ணினா நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி அப்படியே போயிடுங்க. செம்ம கூட்டுண்ணே, தாங்க முடியாத கூட்டுண்ணே. மைக்கு பண்ணியா இல்லையா இல்லையா சார் மணல்மலையை மாட்டிக்கிச்சு. ஒரே நிமிஷம் சார். சரி ஒரே ஒரே என்ட்ரி இருக்குங்களா சார்? ரொம்ப கஷ்டம். அப்படியே ஃப்ரேம் இந்த காம்பவுண்ட்ல பிரேக் பண்ண முடியல. ஒரு என்ட்ரி எக்ஸிட் பண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு பக்கத்துல தான் உங்களுக்கு பக்கத்துல நிக்கிறார். நான் அவரு மாட்டி நிக்கிறேன். நாலு பேர் தூக்காதீங்க, ஒருத்தர் தூக்கிட்டு போயா. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விஜயகாந்த் அவர்கள் அசாத்தியமான ஒரு மன உறுதி உள்ள மனிதர்.
எப்படியோ வந்து அந்த உடல்நலத்தில் வந்து ஒரு தேறிட்டு வந்துடுவாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சோம். ஆனால் சமீபத்தில் நடந்த அவங்க தேமுதிமுக அந்த பொதுக்குழுவில் அவர் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை கம்மியாயிடுச்சு. அவர் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்திருந்தால் தமிழக அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக நிகழ்ந்திருப்பார். தமிழ் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருப்பார். அந்த பாக்கியத்தை தமிழ் மக்கள் வந்து இருந்திருக்கோம். அவங்க ஆத்மசாந்தி அடையட்டும். விஜயகாந்தனாவே உங்களுக்கு வந்து அச்சமின்மையும் துணிவும் தான். அவர் எதுக்கும் பயப்பட மாட்டார். நான் பார்த்து வரைக்கும் நெருக்கமாக பழகிற வாய்ப்பு எனக்கு அந்த அவர் நடித்த தவசி படத்தில் நான் உரையாடல் எழுதினேன். அப்போ அதில் அவர் கூட இருந்து பணி செய்கிற படப்பிடிப்பு தலங்களில் மனம் விட்டு பேசுகிற நிறைய வாய்ப்பை நான் பெற்றேன். அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா மணிவண்ணன் அவங்கெல்லாம் நண்பர்களாக இருந்தபோது, நாங்கள் திரைத்துறையில் இருக்கும்போது நட்பு இருந்தாலும் கூட நெருக்கமான பழக்கம் தான் எங்களுக்கு ஏற்பட்டது. அப்படி நம்ம பார்க்கும்போது தூரமாக பார்க்கும்போது அவரை மாதிரி நடிக்கிறதுக்கு ஆட்கள் வரலாம், அவர் மாதிரி சண்டை போடக்கூட ஆட்கள் வரலாம். ஆனால் அவரை மாதிரி சிறந்த மனிதர் வருவது ரொம்ப கடினம். அதுவும் திரையுலகில் இருந்து வந்து புகழின் உச்சிக்கு போய் வந்த பிறகு அது அந்த தலையில் ஏறாமல் பார்த்துக்கிட்டார். எல்லாரோடமும் சமமாக பழகிற ஒரு வாய்ப்பு ஒரு மனிதர் திரையுலகில் இருந்தார் என்றால் அது அவர் தான். அதனால் அவர் என்ன சொன்னாலும் எல்லாருமே கேட்பாங்க. இப்போ அண்ணன் கமல் அவர்களோ, ஐயா ரஜினி அவர்களோ, யாராக இருந்தாலும் அவர் கூப்பிடும்போது விஜய் சொன்ன விஜய் அப்படின்னு எல்லாருமே பாசம் வச்சுருந்தது காரணம் அவர் எல்லாரையும் அதையே பாசத்தோடு அன்போடு நேசித்தது தான் காரணம். அவரை இழந்திருப்பது என்பது அது எப்படி பார்த்தாலும் அதை மனதை தேற்றிக்கொள்ள முடியல. அது ரொம்ப இதாக இருக்குது. அவர் மட்டும் இவ்வளோ நாள் ஒரு உடல்நலத்தோடு இருந்திருப்பாருன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கே மாறி இருந்தது. மாற்றினவர் தான் வந்து ஒரு முதல் தேர்தலே 6 விழுக்காடு தொற்று. அப்போ பாராளுமன்றத்தில் 10.5 விழுக்காடு ஏறி போகிறதுங்கிறது, அதுவும் ஜெயலலிதா, கருணாநிதி போன்ற பெரிய தலைவர்கள் இருக்கும்போது அது பெரிய துணிச்சல் வேணும். இப்போ அதனால தான் சொன்ன அவர் துணிச்சல்காரர், பயப்பட மாட்டார். எதற்கும் கடுமையான உழைப்பாளி. வெயில், மழை, பனி, பசி, பட்டினி, உறக்கம் என்ன 3 நாள் 4 நாள்லாம் தூங்காமலாம் நடிப்பார். அந்த இதெல்லாம் தமிழ் திரையுலகில் எந்த நடிகருக்கு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் அவர். அதையெல்லாம் தாண்டி ஆகச்சிறந்த மனிதர். நல்ல மனிதர்னு ஒரு வார்த்தையில் அடக்கி விட முடியாது. ஆகச்சிறந்த மனிதர், பெரிய பண்பாளர், எளிமையாக இருப்பார். படப்பிடிப்பில் போய் அவங்க கொடுக்குற பேண்ட் சட்டை போடுவார் வழியே, மற்றபடி கதர் சட்டை கதர் வேஷ்டி தான். நீங்கள் பார்த்துருக்கீங்க. ரொம்ப எளிமையாக இருப்பார். அது சாதாரணமாக சும்மா எல்லாரோட உட்காந்துட்டு சாப்பிட்றது பேசுறது அப்படி இயல்பான மனிதர். திரையில் பார்க்குற அந்த கம்பீரமான மனிதர் இல்லை. ஆள் தான் அப்படி கம்பீரமாக இருப்பார் வழியே, உள்ளுக்குள்ளே ரொம்ப குழந்தையான ஒரு மனம் கொண்டவர் அவர். அது இப்படி பார்த்தாலும் அது எப்படி இப்போ இயற்கை ஒரு பேரழிவை நமக்கு தந்ததோ, அவருடைய இழப்பும் ஒரு பேரிடரும் இழப்பும் தான். நான் 29 தேதி வரைக்கும் மக்கள் அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்து உதவணுங்கிறது தான் வந்தேன். ஆனால் செய்தி எரிஞ்சோன்னா ரொம்ப மனசு இதாக இருந்துச்சு. சரி, உடனே அதை எல்லாத்தையும் நிறுத்திட்டு இப்போ 4 மணிக்கு தான் நடக்கும், நம்ம ஓடிடலான்ட்டு கிளம்புறேன்.